துலா ராசிக்காரர்களுக்கு 2025 சனி வக்கர பலன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்கும். உடம்பு தேரும், மன நிம்மதியும், வீட்டில் வருமானங்களும், பணமும் தங்கும், கடன் போகும். உங்களுக்கு ஏற்கனவே சனி சாதகமாக இருக்கார். அது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அவர் என்ன தான் வக்கரமாக வந்தாலும் அவருடைய ராசிக்குள்ளேயே இருக்கார். புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தினுடைய கால்கள்லேயே இருக்கார் ஒழிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவான்னா, நேரத்துக்கு சாப்பிட விட மாட்டான், நேரத்துக்கு தூங்க விட மாட்டான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் டயட் கண்ட்ரோல் இருக்கிறது நல்லது. வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், வெளி மாநிலம் போகிறேன்னா அங்கே போய் கண்டதை சாப்பிடக்கூடாது. அது உங்கள் வயிற்றை மட்டும் இல்லை, மனசையும் கெடுத்துரும். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செய்கிற தொழிலில் இடமாற்றமோ, அதிக சம்பளமோ, ப்ரமோஷனோ ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்கல்ல, இப்போ கிடச்சிரும். அதுவும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். இடமாற்றம் வரும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ உங்களுக்கு சேரும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தால், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். வருமானங்கள் கூடும், கடன் தீரும், பேங்க்கு கடன்லாம் தீர்ந்துடும், புதிய கடன் சேரும். அது ஒன்றும் வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ அப்படின்னு உங்களுக்கு சேரும். ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு இப்போ என்ன மகாதிசை உங்களுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானங்கள், தர்மங்கள், வஸ்திர தானங்கள், கோவில்களில் போய் அபிஷேகங்கள் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், எல்லாத்தோட நிம்மதியாக தூங்குங்க. டயட்டில் கரெக்டாக இருங்க, கண்டதை சாப்பிடாதீங்க. அது தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவு குறையும். அதனால் கெமிக்கல் உங்கள் உடம்புல ஏற்றிக்கிறதுங்கிறது போகும். நல்லாயிருக்கும், அற்புதமான வாழ்க்கை வரும். வேறு என்ன கேட்கணும்? உங்களுக்கு இந்த வக்கர பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வீட்டுக்கு இப்போ குரு பலன் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கடகத்துக்கு போய் குரு மாற போகிறார் அக்டோபர் மாதம். அப்போ எனக்கு குரு பலன் இல்லையே அப்படின்னு தான் கேட்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு அந்த குரு பலன் பார்க்க போகிறார். குரு பார்க்க போகிறார். அதுவும் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பார். வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, குழந்தைகள் பெற்றுக்கிறது, திருமணம் நடக்கிறது, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு பண்ணுறது, வெளிநாட்டுக்கு பணம் கட்டுறது, படிக்கிறதுக்கு அனுப்புறது அப்படின்னு சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் இது சுப காலம்தான், எல்லாம் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.